ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுமிட்டோமோ பிராண்டில் இருந்த டேனிட்டல் அப்படிங்கிற ஒரு பூச்சிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பூச்சிகளில் என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபென்ப்ராபெத்ரின் 10% ஈஸி ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது எம்எல்சிபிள் கான்சன்ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மெட்லாம் இருக்குது. இந்த மருந்தை வந்து நம்ம தண்ணியில் கலந்த உடனே தண்ணீர் வந்து வெள்ளை நிறமாக தோன்றும். ஆனால் இந்த பூச்சிகளை பயன்படுத்தி நம்ம என்னென்ன பூச்சிகள் புழுக்களை அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிங்க் பால்வாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இளஞ்சிவப்பு புழுக்களுக்கு பயன்படுத்தலாம். அதாவது இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்களுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் ஸ்பாட்டட் போல்வாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புள்ளியுள்ள காய்ப்புழுக்களுக்கு பயன்படுத்தலாம். அமெரிக்கன் போல்வாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். அண்ட் லீஃப் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இலை மடிப்பு புழுக்களுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் எல்லோ ஸ்டெம்போரன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் தண்டு துளைப்பானுக்கு பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு இந்த பூச்சிகளை வந்து எப்படி செயல்படும்னு பார்க்கும்போது இது வந்து கான்ட்ராக்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ஒரு ஹாஃப் சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் ஆகும். அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடிய புழுக்கள் மேலேயும் சரி பூச்சிகள் மேலேயும் சரி படும்போது செத்துரும். ஒருவேளை படலைனாலும் இந்த மருந்து வந்து இலைகள் வழியாக இலைகளுக்கு பின்புறம் ஊடுருவி போய் சேரும். மற்றபடி தண்டுகள்லாம் இந்த மருந்து வந்து ஊடுருவாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு பாதி சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளோட டோசேன்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml நம்ம 2.5 ml வரை பயன்படுத்தலாம். 1 ml அப்படிங்கிறது வந்து இனிஷியல் டோசேஜாக ஸ்ப்ரே பண்ணுறவங்க பயன்படுத்தலாம். அதுவும் குறைந்த அளவில் புழுக்கள் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டிருக்கும் போது. இப்போ தான் ஆரம்ப நிலையில் புழுக்கள் பூச்சி தாக்குதல் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் 1 ml பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணுறீங்கனாலும் பயன்படுத்தலாம். அண்ட் இதுவே புழுக்கள் பூச்சிகளுக்கு வந்து கேட்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு half ml டோசேஜை வந்து கூட்டி பயன்படுத்தலாம். அதனால் நேரடியாக 2.5 ml 1 லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்துகிற பட்சத்தில் செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கும்போது 1 ml பயன்படுத்துனீங்கன்னா புழுக்கள் பூச்சிகள் பெரிதளவில் அழியாது. ஸோ அது வந்து ரெசிஸ்டண்ட் ஆயிரும். அதற்கு பிறகு இந்த பூச்சிக்கொல்லிக்கு புழுக்கள் பூச்சிகள் அழியாமலே போயிடும். ஸோ முடிஞ்ச அளவு இனிஷியல் டோசேஜாக ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது 1 ml 1 லிட்டர் தண்ணி பயன்படுத்துங்க. ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து 2வது நாள் புழுக்கள் பூச்சிகள்லாம் அழியலை அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கும்போது டோசேஜை வந்து கூட்டி பயன்படுத்துங்க. அண்ட் எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குறைஞ்சபட்சமாக 4 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். அண்ட் அதிகபட்சமாக எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பி புழு தாக்குதலும் பூச்சி தாக்குதலும் எப்போ ஏற்படுதோ அப்போ பயன்படுத்தினா போதும். ஒரு 4 நாட்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து ஆனதுக்கு பிறகு தினமும் புழுக்கள் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ணணும். அண்ட் இன்னொன்று நம்ம சொல்லக்கூடிய புழுக்கள் பூச்சிகளை தவிர்த்து அடிஷ்னலாக வால்பேன்னு சொல்லக்கூடிய த்ரிப்ஸுக்கும் சரி அதே நேரத்தில் மைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பேன்களுக்கும் சரி இந்த ரெண்டுமே ரொம்பவே இனிஷியல் ஸ்டேஜாக ரொம்ப சிறிய பேன்கள் மட்டும் தற்போது தான் பரவ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சூழலில் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அடிஷ்னலாகவே அழியும். ஸோ இது வந்து ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட்னு சொல்லலாம். அண்ட் அதிக அளவு இருந்துச்சு அப்படின்னா செயல்படாது. நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிகளை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி பூஞ்சான குழிகள் கூடயும் சரி நுண்ணூட்ட சத்து மருந்துகளோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நம்ம சொல்லக்கூடிய புழுக்கள் தாக்குதல் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பயிருக்குமே இந்த டேனிட்டல் பூச்சிகளை வந்து பயன்படுத்தலாம். அது எந்த ஒரு காய்கறி பயிராவோ பூவை பயிராவோ பழவை பயிராவோ எண்ணெய் பயிராவோ தானிய பயிராவோ இருந்துச்சாலும் சரி எல்லா வகையான பயிர்கள்லையுமே நம்ம சொல்லக்கூடிய புழுக்கள் பூச்சி தாக்குதலுக்கு இந்த டேனிட்டல் பூச்சிகளை பயன்படுத்தி அழிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளோட விலைன்னு பார்க்கும்போது 100 ml வந்து 120 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் 1/4 லிட்டர் வந்து 220 ரூபாயிலேருந்து 250 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் 1/2 லிட்டர் வந்து 400 ரூபாயிலேருந்து 450 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் 1 லிட்டர் வந்து 750 ரூபாயிலேருந்து 800 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்றாலும் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுனாலோ இல்லைனா இந்த மாதிரி வேறு எந்த பூச்சிகளையோ பற்றி தெரிஞ்சு நினச்சிங்கனாலோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அண்ட் அட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிரோட் ஷார்ட் சேனலையும் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிருக்கக்கூடிய சேனலை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். அதில் வந்து அக்ரிரோட் ஷார்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.